வண்டி வண்டியாக சொல்லுவாங்க கதை. நான் பார்த்தேன் விதை. ஆமாங்க, விதை திருவிழாக்கு தான் போயிருந்தேன். இந்த திருவிழா எதுக்காக நடத்துகிறாங்கன்னா, வெரைட்டி ஆஃப் விதைஸ், அதாவது விதை இருக்குங்களா, அது வந்து பல வகையான விதைங்க வச்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து அதை போட்டு அதை முளைக்க வச்ச நிறையா காய்கறிகளை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டை வந்து எப்படி தண்ணி வந்து சேமித்து அதை வளர்க்குறது அப்படின்றத விட, அதுவும் ஒரு பாட்டிலில் இவ்வளோ விதைங்க, இது எல்லாம் வந்து நாட்டு விதைங்க. ஒன்று ஒன்றும் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின நாட்டு விதைங்க. இந்த விதைங்க வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மாறிக்கினே வருது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் விதைங்க நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த ஹைப்ரிட் விதைங்களை வச்சு எப்படி வந்து நம்மளுக்கு சத்து இல்லாமல் போகுது அப்படின்றதோட, இது ஒரு ஃப்ரிட்ஜுங்க. இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு. எல்லாம் வெரைட்டி விதை வச்ச உடனே நம்மளை சுற்றி இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் அங்கே வந்து கலந்துட்டு அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நிறையா வந்து கற்றுக்கின்னு, அது மட்டும் இல்லாமல் ஒரு விதை போட்டால் அதுலேருந்து என்ன வளருது அப்படின்றதும் அழகாக அதில் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு பிளேட்டில். இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு அது கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன், பல விதமான கத்திரிக்காய் இருக்குங்க. குண்டு கத்திரிக்காய், தட்டை கத்திரிக்காய் அப்படின்ட்டு நிறையா விதம் இருக்குது. இஞ்சி எடுத்துட்டாலும் அதுலேயும் வந்து நிறையா விதத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்கள அங்கே கூட்டின்னு போனால் நிறையா வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம பாரம்பரியத்தை வந்து விட்டு கொடுக்காம நல்லா வந்து அவங்களும் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விதை திருவிழாலாம் நடத்துறது. ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி விதை திருவிழாலாம் நடத்தியிருக்காங்களா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இஞ்சி பார்த்தீங்கன்னா, வயநாடு இஞ்சி, ஸோ மலைப்பகுதியில் விளையிற இஞ்சி, அதெல்லாம் வந்து லைவாகவே வந்து பிளேட்டாக வச்சு அடக்கி சூப்பராக வச்சுருக்காங்க. பூசணிக்காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக பூசணிக்காய் வச்சுருக்காங்க. இந்த பூசணிக்காயெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோமான்றதே தெரியல. ஸோ ஒன்றும் வந்து சின்ன பூசணிக்காய் நீங்களே பாருங்களேன், எவ்வளோ அழகாக அருமையாக வந்து இந்த மாதிரி பூசணிக்காயெல்லாம் இருக்குன்றத இப்படி ஒரு விதை திருவிழா என்ற ஒரு ப்ரோக்ராமில் போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. அதனால தான் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒன்று திருவிழா நடத்துகிறாங்கன்னா உங்கள் குழந்தைங்களை மற்றும் நீங்களும் போயிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஏன் இந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னா, பாரம்பரியத்தை வந்து நம்ம விட்டுட்டோம். அந்த பாரம்பரியத்தை வந்து திரும்ப மீட் எடுக்கணும்னா இந்த மாதிரி விதை திருவிழா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாதான் அதுலேருந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம பின்பற்ற முடியும். ஓகேங்களா.
என்னங்க பார்த்தீங்களா? உங்களுக்கே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்திருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு விதை திருவிழாலாம் நடத்தினா நல்லா இருக்கும்ன்ட்டு நீங்களும் வந்து பார்க்குறீங்கல்ல. ஸோ அதனால் வந்து உங்கள் ஏரியாவில் ரெக்கமெண்ட் பண்ணி நடத்த சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பாரம்பரியத்தில் நீங்களும் ஈடுபட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் வர ஃப்யூச்சர்ஸும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து மேக் பண்ணுறதே வந்து மற்றவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒரு நல்ல சமுதாயத்தை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரிய வைங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி விதை திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படிப்பட்ட விதை திருவிழா நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றதும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஸ்கூல் பசங்க ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தாலும் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.